திமுக சிபிஐ பெட்டிஷன் பத்தி சமூக நீதித்துறையா மாத்திருக்காங்க. இது பல்வேறு கருத்துக்கள் எழுப்பப்பட்டு வருது. இது பல வருஷத்தான கோரிக்கை, பல அனைத்து தரப்பு மக்களுடைய கோரிக்கை. ஸோ அதனால எல்லாரும் ஆதித்யாவர்னு அழைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதன் கோரிக்கை ஏற்று இந்த திமுக சிபிஐ பக்கம் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அவர்கள் கூடுதல் வழக்கு பதிவு செய்யணும், ஸ்பெஷலா தனி வழக்கு அவர் மேல பதிவு செய்யணும். இல்லை, உச்ச நீதிமன்றம் அவ்வளோ பெரிய ஒரு வார்த்தையை சொல்லி இவர்கள் சொன்ன பிறகு இவர்களுக்கு இன்னும் என்ன செய்யறதுன்னு புரியல. அதாவது முதல்வர் கரூருக்கு போறோன்னு ஏன் பயம்? சரி, சிபிஐட்ட போய் என்ன பெட்டிஷன் கொடுக்க முடியும்? சிபிஐ அவங்களோட விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. சிபிஐட்ட போய் என்ன பெட்டிஷன் கொடுக்குறீங்க? என்ன விசாரிக்கும் திரு சகோதரர் ஆதவர்ஜன் மேல என்ன செய்யறதுன்னு புரியாம ஏதாவது விதத்தில் எந்த விதத்துலயாவது கரூர் போறதை தடுக்கணும். முதலாவது கரூர் போறதால இவங்களுக்கு என்ன பயம்? முதல்வர் கரூருக்கு போறதுனால என்ன பயம் இருக்கு உங்களுக்கு? இப்போவே இவ்வளோ பெட்டிஷன் போடுறாங்கல்ல. அப்போ போன வருடம் இப்போ இந்த கரூர் சம்பவம் நடந்த பிறகு முதல்வருடைய கரூர் பயணத்தை இவங்க எவ்வளவு சீரியஸாக எடுத்திருப்பாங்க. எதனால முதல்வர் கரூருக்குள்ள போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க? அங்கே போனால் என்ன நடக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ இவ்வளவு தூரம் இப்போவே எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க முன்னாடிலாம் என்னென்ன செஞ்சுருப்பாங்கன்னு மக்கள் எல்லாம் அனைவரும் தெரிஞ்சுக்கணும். சிபிஐயில் போய் என்ன பண்ணணும்? சிபிஐட்ட என்ன பெட்டிஷன் கொடுக்குறாங்க? என்ன பண்ணணும்? சிபிஐயில் அவங்களுடைய விசாரணை செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு பெண்டிங் இருக்குது. இவர்கள் சிபிஐயிடம் என்ன சொல்ல முற்படுகிறார்? இவர்கள் இந்த கேஸை வச்சு என்னென்ன விளையாட்டு காட்டாமல் எங்கள் கட்சியையும் எங்களுடைய முதல்வரையும் நம்மளுடைய முதல்வரையும் முடக்க பார்த்துடல. எல்லாருக்கும் தெரியும் தானே, அந்த ஒரு வாரம் கட்சியை முடக்கவும் எங்கள் அனைவரையும் முடக்கவும் முதல்வரையும் முடக்கவும் அனைத்து வேலைகளும் செஞ்சாங்க. அனைத்திலும் தோற்று போய் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசியில் உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு, முதல்ல போய் எஃப்ஐஆராக படிச்சுட்டு வாங்க ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறது. எஃப்ஐஆரை கூட படிக்காத அளவுக்கு ஒரு வழக்கறிஞர் டீம் அதை வச்சு எஃப்ஐஆர் நீங்கள் போய் பெட்டிஷனை ஃபைல் பண்ணிருக்கீங்க, முதல் எஃப்ஐஆரை படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதுவுமே தெரியாத ஒரு டீம் வச்சுட்டு நீங்கள் உச்சநீதிமன்றத்தோட எல்லாருடைய நேரத்தையும் வீணடித்து நீங்கள் அதில் போய் முதல்வரை பற்றி தவறாக சொல்கிறாரு. அது எஃப்ஐஆரில் யார் இருக்காங்கன்னு கூட தெரியாமல் போய் சொல்கிறாரு. இன்னும் சிபிஐ அவங்களுடைய சார்ஜ் ஷீட்டையும் ஃபைல் பண்ணல. எதுவுமே தெரியாமல் போய் அங்கே போய் நிற்கிறது. கரூருக்கு ஒரு முதல்வர் போகிறனால என்ன பயம் உங்களுக்கு? ஸோ எதுவுமே தெரியாமல் இவங்க போய் நின்றுட்டு இப்போ அதோடைய அடுத்த வேலை தான் சிபிஐல பெட்டிஷன் கொடுக்குறாங்க. இவங்க தானே சிபிஐ வேணான்னாங்க. இவங்க தானே சிபிஐயோட அனைத்து விசாரணை எதிர்த்து அவங்களுடைய ஆட்சி காலத்தில் போய் உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஸ்டே கேட்டாங்க. இன்றைக்கி இருக்குது சிபிஐ விசாரணை வேணும். என்ன விசாரிக்கணும் சிபிஐ? என்ன தான் விசாரிக்கணும் சிபிஐ? திரு ஆர்எஸ் பாரதிக்கு வீட்டில் எந்த வேலையும் இல்லை. அவர் அந்த கட்சியில் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னா ஆர்எஸ் பாரதி ஒரு பெட்டிஷன் எடுத்து சிபிஐ கொடுத்துருவார். அதுக்கெல்லாம் நம்ம எல்லாம் பதில் சொல்லிட்டு தேவையில்லை. இன்றைக்கி அரசு மக்களுக்கான அனைத்து வேலைகளும் சிறப்பாக செஞ்சுட்டு வருது. முழு அளவில் அரசு இயந்திரம் மக்கள் பணியை செஞ்சுட்டு வராங்க. ஸோ இதை அனைத்தையும் பொறுத்து கொள்ள முடியாமல் இன்றைக்கி இவர்கள் 2 பேரும் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து எடுத்த அனைத்து முயற்சிகளும் தோல்வி அடைந்துவிட்டது. 2 பேரும் சேர்ந்து ஆட்சியை அமைக்கணும்னு பார்த்தாங்க. அனைத்தும் தோல்வி அடைந்து இந்த 2 கட்சியும் இன்றைக்கி தேய்ந்து கொண்டே போய்கிறது. இத்தோட இந்த இன்னொரு சில மாதங்கள் இந்த கட்சியில் ஆளே இல்லாமல் போயிடும் அளவிற்கு இருக்குது. இன்னொரு 10-15 பேரை தவிர இந்த 2 கட்சியிலும் திமுக ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த நிலைமையில் தான் இன்னைக்கு தமிழக மக்கள் இவர்களுக்கு கொண்டு போய் நிறுத்திருக்கிறார். அமைச்சர் பதவியில ஒருத்தர் இருந்தாலும் அதிகாரத்தின் பங்கு இருந்தாலும் ஒரு செட்டில் டவுன் ஆகாத பேச்சுகளாவே இருக்குது. திருமாவளவன் கூட அதெல்லாம் என்ன இருந்தாலும் எங்களோட அரசியல பங்கெடுத்து எங்களுடைய கூட்டணியோட இருக்கிறாங்க. ஸோ ஒரு சில விஷயங்கள்ல கண்டிப்பாக என்ன கருத்தாக இருந்தாலும் நாங்கள் கேட்டுக்கொண்டு செய்கிறோம். அதில் எந்த பெரிய பிரச்சனைகள் இருக்க மாதிரி தெரியல. மிகவும் இணக்கமாக அடுத்த கட்ட கூட்டத்திற்கு ஏற்கனவே முதல்வர் தலைமையில் அனைத்து கட்சி தலைவரோடவும் ஒரு கூட்டம் நடந்தது. இன்னும் அடுத்த கட்ட கூட்டத்திற்கும் மிக விரைவில் ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் ஏற்கனவே அறிவித்தது போல கூட்டணிக்கான பெயர் அனைத்தையும் குறைந்தபட்ச செயல் திட்டம் அனைத்தையும் வெளியிடப்படும். எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டுச்சு. ஏன்னா அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டுச்சு. ஏன்னா இப்போ 650 பேர் அவங்களோட 2 பேர் 3 பேர் வரும் பட்சத்தில் 2000 பேர் இங்கே தொழிலில் கொண்ட இவ்வளோ பேரை அங்கே ஹேண்டில் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குமான்னு நீங்கள் பார்க்கணும். அவங்களுக்கு தேவையான அளவு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. மாணவர்களுக்கு தேவையான ஏற்பாடு செஞ்சு துரிதமாக முடிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி 2 மணிக்கு முடிய வேண்டியது அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே துரிதமாக எல்லாமே முடிக்கப்பட்டுச்சு. கண்டிப்பாக தேவையான ஏற்பாடு இருக்கை கூட இல்லை, குழந்தைகளை வச்சு எல்லாம்